ஹல்லேலூயா. 3 வாரங்களாக என்னால சனிக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்ள முடியவில்லை. I feel so bad. I feel I missed you all so much. சனிக்கிழமை ஆராதனையில 3 வாரங்களாக கல்யாணமும் மற்ற காரியத்தினால் நிமித்தமும் நம்ம நானும் சரி பாசலாரும் சரி சனிக்கிழமை ஆராதனை இருக்க முடியாம ஒரு சூழ்நிலையாக ஆகிவிட்டது. But I really missed the Saturday evening service. சனிக்கிழமை ஆராதனை, மாலை ஆராதனை ஒரு அபிஷேகமான ஒரு ஆராதனை. ஆமென். ஒரு வல்லமையான ஒரு ஆராதனை. ஆமென். ஏன்னா இந்த சனிக்கிழமை ஆராதனை நீங்க பார்த்தீங்களானா சனிக்கிழமை ஆராதனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆள் தான் சொல்றீங்க. சனிக்கிழமை ஆராதனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சனிக்கிழமை ஆராதனையில நிறைய பேர் ஒரு விடுதலைக்குள் வராங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக வாஞ்சையாக வராங்க. தாகம், எல்லாருக்கும் தாகம் இருக்குது. We need to understand the thirst. அந்த தாகம் என்னன்னு நமக்கு புரியணும். தாகம் என்று யார் சொன்னாரு? இயேசு சொன்னாரு. தாகம் தாகம் என்று. இந்த தாகம் நமக்காக தாங்க. அந்த தாகம் நமக்காக தான். அவர் மரித்ததனால் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம மரித்தால் நம்ம உயிரோடு இருப்போம். ஆமென். That is a promise that God has given us. அந்த சத்தியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை குறித்து இன்று நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 to 5 முதல் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு காரியம், நம்ம இங்க அமர்ந்து கொண்டிருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். We are saying that we are God's children. We are the true believers of Christ. Amen. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த தருணம் நமக்கு வந்தது? How did we become the children of God? இந்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் அதிகாரத்துல இதான் முக்கியமாக குறித்து அவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், எப்படி ஆண்டவர் அவருடைய மரணத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக ஆகப்பட்டோம் என்று. We are justified because of one man. நம்ம பாவத்தில் விழுந்தது ஒரு ஆளுனால தான். யாரு யாரும் சொல்ல மாட்டீங்க? ஆதாம்னால. நீங்க சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், என் அப்பானால தான் நான் பாவத்தில் விழுந்தேன். அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே ஆதாம்னால தான் நம்ம பாவத்தில் விழுந்தோம். ஆதாம் அவன் கீழ்ப்படியாத தன்மையில பாவத்தில் விழுந்தான். வம்சமாக இருக்கிற நாங்களும் பாவம் நம்மளோட பிறந்தது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவம் அறியாதவர். He has no sin. பாவ வித்து அவருக்குள் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால அவர் பிறந்தாரு. கன்னியஸ்ரீ வயிற்றுல அவர் அவர் பிறந்து வாழ்ந்து எப்படி ஆண்டவர் ராஜ்யம் என்னவென்று கற்றுக் கொடுத்து நமக்காக அவர் மரித்தார். இது நம்ம உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. I have to remind this truth to everyone all the time. ஏனென்றால் இதுதான் உண்மை. சில பேர் நினைக்கிறாங்க நம்ம கிறிஸ்துவர்களாக ஆனா நம்ம பாவம், நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். உண்மைதான். அதுக்கு பிறகு நம்ம பணக்காரர்களாக இந்த உலகத்துல வாழலாம், நோய் இல்லாம இந்த உலகத்துல வாழலாம், பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல வாழலாம், பஞ்சமெத்த போல நம்ம வாழ்க்கையா மாறும் என்று சிலர் நினைக்கிறார்கள். உண்மையா? என்ன நினைக்கிறீங்க? உண்மையா? உண்மை எது என்றால் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் பரிசுத்தராக இருப்பதனால் என்னில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவனும் பரிசுத்தத்தில் அடைவான், அவனும் நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நாம் இந்த பரலோக வாழ்க்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் தவிர இந்த பூலோக வாழ்க்கைக்கு உட்பட்டவர்களாக வாழக்கூடாது. There is a difference between living in a life towards Christ, towards heaven, and living in a life present. நிறைய பேரோட கண்ணு என்னைக்குமே
நாளைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நம்மளோட வாழ்க்கை நடக்க போகுது, எப்படி நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட பிள்ளைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் எப்பொழுதும் ஆண்டவரோட பிள்ளைகள் சொல்ற முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள். ஆனா அதுக்கும் மேலாக ஒரு காரியம், அதுக்கும் மேலானது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் என்று நம்ம அறிய வேண்டும். We have to understand that God has something much bigger for us, much bigger than our minds can fathom. What is that? Eternal life. பரலோக வாழ்க்கை. நான் வேத கல்லூரியில் படிக்கும் பொழுது மற்ற மதம் மார்க்கத்தில் உள்ள மற்ற படிப்புகளும் நம்ம படிப்போம். We study deep studies, 1.5 years of studies. அதுல சொல்ற நிறைய காரியங்களும் உண்மையான காரியங்கள். என்னவென்று சொல்றேன், நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. எல்லா மத மார்க்கத்திலையும் சொல்கிற ஒரு உண்மையான விஷயம் எது என்றால், உங்களுடைய பாவத்துக்காக நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். That's it. Full stop. எதை நீ விதைக்கிறையோ அதை நீ அறுப்பாய். அது பூலோகத்துல ஒட்டி இல்லை, நீங்க மரித்த பிறகும் கூடதான். ஆனாலுமே ஆண்டவர் நம்மளை படைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம அந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து பாதாள வாழ்க்கைக்கு போகணும் என்று அவர் விரும்பல. ஏன்னா நீங்க அறுக்க போறது பாதாளத்துல தான், பூலோகத்துல இல்ல. ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற கரிசனை நிமித்தம், because he loved us. யோவான் 3:16 வசனம், for so God so loved the world he gave his only son. ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் நேசித்ததுனால அவர் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த உலகத்தை அவர் நேசிக்க வேண்டும்? ஏன் நம்மளை அவர் நேசிக்கிறார்? Because he loves us. Amen. I want you to know this truth before I come into why. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு அப்புறமேல உங்களுக்கு தெரியும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. உங்களுக்கு தெரியணும், நீங்க எதனால் நீங்க பிழைத்து இருக்கிறீர்கள் என்று. நான் வரேன், நான் ஒரு கிறிஸ்துவன், ஞாயிற்றுக்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன், ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடி ராக்கு விட்டு ராக்கு. We have to understand that our lives are not two ways, it's one way. Hallelujah. Hallelujah. Our lives are one way towards Christ. ஆண்டவர் நிமித்தம் நம்மளோட வாழ்க்கையை வாழணும். நம்ம இரண்டு மாதிரி நம்ம வாழக்கூடாது. I'm not saying you don't have fun. I'm not saying that. ஆனா ஃபன்னே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சில பேர் வாழ்க்கையே ஃபன். ஞாயிற்றுக்கிழமை ஒண்டிதான், ஐயோ காலையில எழுந்திருக்கணுமே, அவர் மூஞ்ச பார்க்கணுமே, எல்லாரும் அங்க இருப்பாங்க. சரி பரல 2 மணி நேரம் ஏதாவது ஜபம் பண்ற மாதிரி கண்களை மூடி நம்ம தூங்குவோம். ஒரு ஒப்புக்காக வருவது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. I want to make it very beautifully and simple to you. நம்ம அடையாளம் என்ன? What is our identity? ரோமர் அதிகாரத்துல பவுல் அவர் அடையாளத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. எந்த அடையாளத்துக்குள் நாம் இருக்கிறோம்? ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 1 யாராவது வாசிங்களேன். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் you see, not because of our works. You have to understand that. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அதனால நம்ம தேவனிடத்தில் சமாதானமாக இருக்கிறேன். நான் நல்ல காரியங்களை செய்யறேன், அதனால தேவனிடத்தில் சமாதானமா இருக்கிறேன். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் வெளியில போய் நான் உதவி பண்றேன், இவங்களுக்கு உதவி பண்றேன், அவங்களுக்கு உதவி பண்றேன், அதனால நான் இன்னைக்கு ஆண்டவரோட சமாதானத்தோட இருக்கிறேன்.
நான் பணம் கொடுக்கிறேன் ஆண்டவர் ஆலயத்துக்கு, அதனால சமாதானமா இருக்கிறேன். நான் பலி கொடுக்கிறேன், அதனால நான் சமாதானமா இருக்கிறேன். இல்ல, கிடையாது. அதெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒன்றுதான் நம்ம இன்று ஆண்டவரோட சமாதானமாக இருக்கிறோம். அவர் மரித்தனாலதான் இன்று நாம் பரலோக வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவர் மரணத்தின் நிமித்தம் தான் நம்ம சொன்னல, எல்லா மதத்தில் இருக்கிறதும் ஒன்றுதான். நீ பாவம் செய்தால் உனக்கு தண்டனை ஒன்று. உன் பாவத்துக்கு தண்டனை மரணம், பாதாளம். ஹவுப்பா விழாக்கு போங்க, அவங்க சொல்லுவாங்க எதுல எதுல உங்களை வருப்பாங்கன்னு. நீங்க நீங்க சிக்கன் 65 சாப்பிடுறீங்க, உங்க பேர் சொக்கன்னா அந்த இடத்துல நீங்க சொக்கன் 65 இருப்பீங்க. It is the truth. It is the truth. எல்லா புராணங்களையும், கருட புராணத்திலும் இதான் எழுதி இருக்கிறது. ஆனா I'm here to tell you good news. இயேசு மரித்தனால், அவர் ரத்தம் சிந்தினால், நீங்க விசுவாசத்தினால் இன்று நீங்க பரலோக வாழ்க்கைக்கு ஆளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் இல்லாத இருந்தால் அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு? என்னில் யார் விசுவாசமாக இருக்கிறானோ, என்னில் யார் விசுவாசமாக இருக்கிறானோ. இது முக்கியம். Why I'm stressing this so importantly today? Because we need to be faithful. First we were found faithful. நாம் விசுவாசமாக இருந்தோம். விசுவாசமாக இருந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பரலோகத்திலிருந்து வந்தீங்க, நீங்க ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில மரித்தீங்க, நீங்க 3ஆவது நாள் உயிர் தெழுந்தீங்க, நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியை அனுப்பினீங்க. இன்று நான் யூத குலத்தில் பிறக்காம இருந்தாலும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நான் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தின் ஞானஸ்தானம் எடுத்து நான் உங்களை விசுவாசிக்கிறனால நான் அந்த பரலோக வாழ்க்கைக்கு இன்று நான் ஆளாகிறேன். அல்லேலூயா. இது முக்கியம். This is your identity, not because of your work, but because you had faith. You had faith. விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் இருந்ததனால் இன்று நாம் பரலோக வாழ்க்கை குறித்து பார்க்க முடிகிறது. We are able to look up and not down. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்காரு. He சும்மா இலவசமா அவரோட வாலெட் எடுத்து இந்த உனக்கு பரலோக வாழ்க்கை, salvation is yours அப்படி இப்படி கொடுக்கல. அவர் பணம் கொடுத்து பரலோக வாழ்க்கைக்கு நம்மளை ஆளாக்கவில்லை, அவர் உயிரை கொடுத்து அவர் ஆளாக்கினார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? சோ அந்த காட்சி நம்மளோட மைண்ட்ல இப்ப இருந்ததுன்னா நமக்கு தெரியணும், நம்மளாம் பாவிகள். நம்ம என்னது? பாவிகள். இங்க பரிசுத்தவான்கள், நீதி மிஞ்சின நீதிமான்கள் இங்க யாருமே கிடையாது. நம்ம பாவிகள். பாவிகள் என்று நம்ம சொல்லும் பொழுது அவரின் நிமித்தம் நாம் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியணும். வாட்ஸ் அவர் ஐடென்டிட்டி? அவரு மரித்து நமக்கு உயிர் தந்தார். இங்க அருமையாக நீதிமான்களாக நம்மளை மாத்தினார் என்று. நீதிமான் என்று என்ன தெரியுமா உங்களுக்கு? நீதிமான். நீதிமான் என்றால் உங்களுக்கு குற்றம் இல்லை. நீங்க நீதி நிமித்தம், ஆண்டவரின் நீதி நிமித்தம் நீங்க நேர்மையாக நிற்கிறீர்கள் என்று சொல்வதுதான் நீதிமான். ஆனா இப்ப நான் சொன்ன நீங்களாம் பாவிகள். அது எப்படி? ஆண்டவர் எப்படி நம்மளை நீதிமான்களாக மாற்றாரு? ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம். Because we have faith, we are justified through that faith. Hallelujah. நம்ம விசுவாசத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். We are justified. That is the reason why அவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தம் உண்மையில இருக்கிறதுனால நீ பாவிதான், ஆனா ஆண்டவர் உன்னை ஒரு பரிசுத்தராக பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தராக பார்க்கிறாரு. இல்லாட்டி அசுத்தம் எப்படி சுத்தத்தோட சேர முடியும்? உண்மையா இல்லையா? அவர் பரிசுத்தம்.
பாவம் வந்து அசுத்தம். நடுவுல சிலுவை இருந்தால்தான் அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம ஆளாக முடியும். இது ரொம்ப முக்கியங்க. யோசிச்சு பாருங்க, யாராவது வந்து கொலை செய்து கொலை தண்டனைக்கு அவங்க ஜட்ஜுக்கு முன்பாக, நீதிபதிக்கு முன்பாக நிக்கிறாங்க. நீதிபதிக்கு தெரியும் இவன் கொலை செஞ்சான், கொலை செஞ்சவனுக்கு தெரியும் அவன் கொலை செஞ்சான், வக்கீல்களுக்கு தெரியும் அவன் கொலை செஞ்சான். ஆனா அங்க இருக்கிற ஜூரி இருக்காங்கல்ல, 12 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல இவனை விட்டுருங்க, இவன் நிரபராதி, இவன் நிரபராதி. இங்க இருந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அவனை எப்படி விட முடியும்? அவன் கொலைக்காரன். அப்ப நம்ம உள்ளத்திலும் எண்ணத்திலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் நம்ம என்னென்ன மாதிரி பாவங்கள் செய்திருக்கிறோம், நமக்கு எந்த மாதிரி தண்டனை வரும்? உண்மையாலையா? வெரி ஈஸி. அதனாலதான் இயேசு வந்து அவர் சொல்றாரு சீஷர்களோட பேசும்பொழுது, நீ மற்றவன கண்ணில் இருக்க தூசியை நீ பார்க்காத, உன் கண்ணில் ஒரு பலகை இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் பி சோ ஜட்ஜ்மெண்டல், சோ ஈஸிலி குவிக் டு ஜட்ஜ். அப்படி ஆண்டவர் நம்ம மத்தியில் நடந்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் so important, my brothers and sisters, that we understand the logic of this. We have to understand. இது நமக்கு புரியாட்டி நம்ம வந்து ஹல்லேலூயான்னு பாடுவோம், சபைக்கு வருவோம், கிறிஸ்துவர்களாக வாழுவோம், ஆனா அனல் இல்லாம குளிர் இல்லாம தெரியுமா? வெளிப்படுத்தத 3வது அதிகாரம் 15-16வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த முதல் தர நான் வந்து வேதாந்தத்தை பார்க்க ஆண்டவர் வாங்கி இருக்கிறாரு. யார வாங்கி இருக்கிறார்? நம்மள வாங்கி இருக்கிறார். If you are not hot, you are not cold. Why we are like that? ஏன்னா நமக்கு புரியல. Who is God? You don't understand. So today, Paul apostle சொல்ற காரியம் என்னன்னா உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு புரியணும். 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசிக்கிறோம். அவர் மூலமாய், வேற யாருமே, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை, தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை. We have that faith. We have that faith that because of Jesus we are going to be heaven bound people. Can everyone say heaven bound? பரலோக மக்கள் சொல்லுங்களே. பரலோக மக்கள். பரலோக மக்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம், நம்மளுக்கு வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம், நமக்கு ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இந்த பூலோகத்துல தான். மரித்த பிறகு ஒரே சிட்டிசன்ஷிப் தான். எங்கது? பரலோக சிட்டிசன்ஷிப். ஹல்லேலூயா. அந்த பரலோக சிட்டிசன்ஷிப்புக்கு நம்ம ஆளாக உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், நம்ம பூலோகத்துல பரலோக சிட்டிசன்ஷிப் போல வாழணுமா இல்ல பூலோக சிட்டிசன்ஷிப் போல வாழணுமா? சில பேர் பாதாளத்துக்கு போற சிட்டிசன்ஷிப்ல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. It's very important now. It's a very hard message, but it's a very important message that we understand. The essence of பிடிக்கணும். நம்ம பிடிச்சி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடையாளம் என்னன்னு, எது நிமித்தம் நம்ம காப்பாற்றப்பட்டோம் என்று நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், we will be on fire. அனல் மூட்டி நம்மளோட வாழ்க்கை கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை, பூலோக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்கள் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையானதுல நமக்கு என்ன இருக்கும்? 3வது வசனத்தை வாசிங்கள. அதுவும் மாத்திரமல்ல உபத்திரவமும் பொறுமையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. 4வது வசனம் வாசிங்க.
மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களிலேயும் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். You see, everyone thinks a Christian life must be a bed of roses. A bed of roses. நான் தமிழ்ல பூ மெத்தையா, மல்லிகை பூ மெத்தையா, இல்ல ரோசா பூ மெத்தையா, சொகுசா இருக்கும், அப்படியே பறந்து போலாம். கிறிஸ்துவ வாழ்க்கை அது இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்ல வந்த அது ஆண்டவருக்குள் விசுவாசமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோட சாயலில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி நடக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? நமக்கு உபத்திரவம் வரும். என்ன வரும்? உபத்திரவம் வரும், பிரச்சனை வரும், சூழ்நிலைகள் வரும், வியாதி வரும், பண பிரச்சனை வரும், வீட்டுல பிரச்சனை வரும், பிள்ளைங்க பிரச்சனை வரும், பொண்டாட்டி பிரச்சனை வரும், சாரி மனைவி பிரச்சனை வரும். இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று யாரோ சொன்னாங்க என்கிட்ட. கணவன் பிரச்சனை வரும், பிரச்சனை வருங்க. பிரச்சனை வந்தா நம்ம ஒரு கார்னர்ல உட்காந்து நம்ம பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தோம்னா அப்ப ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குமா? இருக்காது. ஆண்டவரே என் பிரச்சனையை பாருங்க, பிரச்சனையை பாருங்க, பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லுவோம் தவிர்த்து நம்ம ஆண்டவரோட காரியத்தை செய்ய மறந்துடுவோம். நிறைய பேர் பிரச்சனையை நிமித்தம் அவங்க சபையை விட்டு வெளியே போயிடலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட விதைகள் நான் விதைக்கும் பொழுது சில பாறையில விழுந்தது, அவங்க சபைக்கே வர மாட்டாங்க, டக்குன்னு காக்கா தூக்கிட்டு போயிடும் முடிய விதை. சில விதைகள் எங்க ஒரு கல்லுள்ள இடத்துல அது விழுந்தது, டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு கீழே போட்டுச்சு. சிலது அந்த என்னது கோதுமையா, புல்லு, முச்செடி, முச்செடி உள்ள இடத்துல அதுவும் வளர்ந்தது, முச்செடியும் வளர்ந்தது, அதுவும் வளர்ந்து முச்செடியும் வளர்ந்தது. ஆனா முச்செடி என்ன பண்ணுச்சு? அப்படியே அப்படியே அமைச்சிட்டு. சில பேர் அதான் பிரச்சனை சூழ்நிலை, பிரச்சனை சூழ்நிலைன்னு சொல்லி அந்த அனல் அப்படியே குளிரா மாறி அவங்க பார்த்தா தெரியுமா ஃப்ரிட்ஜை விட போல்டா இருப்பாங்க. ஆனா சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது, அது நல்லா வளர்ந்து நல்ல ஊழியக்காரர்களாக மாறி, நல்ல உபவாசிகளாக மாறி, நல்ல சிஷ்யர்களாக மாறி அது கனி கொடுத்தது மரமாக. அல்லேலூயா. சோ நீங்க எந்த விதை? இது உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு கேள்வி. நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த விதை நிலைமையில இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. ஏன்னா ஆண்டவருக்குள் நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு? நான் உனக்கு கொடுத்த சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் வாழ்கிறாய். அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானம், அந்த வரம், அந்த கனி கொடுக்குதா? இல்ல என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ஆசீர்வாதம் அது எனக்கே சொந்தம். யாருக்கு சொந்தம்? எனக்கே சொந்தம், வேற யாருக்குமே சொந்தம் இல்லை. எனக்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மனைவிக்கு, என் கணவருக்கு சொந்தம். அவ்வளவுதான். அப்பா நல்லா உதிர்த்திட்டு நம்ம நல்லா சபைக்கு வருவோம், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டுக்கு போவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா மற்றவங்க எத்தனையோ பேர் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க? ஆண்டவர் மறுபடியும் இயேசு கிறிஸ்து அனுப்ப முடியுமா இந்த உலகத்துக்கு? அனுப்புவாரு. அந்த கட்டம் வரும் பொழுது அவர் குழந்தையாக பிறந்து வரமாட்டாரு, அவர் ராஜாவாக வருவாரு. ராஜாவா அவர் உங்களை கேட்கும் பொழுது, எனக்காக நீ என்ன செய்தாய் ஆண்டவரே? நான் ஞாயிற்றுக்கிழமை விடாத படிக்க நான் 9:30 மணிக்கு 9 மணி ஆராதனைக்கு 9:30 மணிக்கு உங்களை ஆராதித்துட்டு
சபைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஐக்கியத்தில் சேர்ந்து நான் கிளம்புறேன் என்று நீங்க சொல்வீங்களா? இல்ல உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரே, எந்த மாதிரியான மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவனே, உடைய கோலும் உங்களுடைய தடியும் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் பயப்பட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி நான் கைப்பிடி எடுத்து நான் ஒவ்வொரு ஆளோட வீட்டுக்கு போய், என்னோட நண்பர்களோட வீட்டுக்கு போய், என்னோட உற்றார் உறவினர்களோட வீட்டுக்கு போய் நான் உண்மை உள்ள சேவகனாக உங்களுடைய வார்த்தையை சொன்னேன் ஆண்டவரே என்று சொல்வீங்களா? எதை நீங்க சொல்வீங்க? What are you going to say? ஏன்னா உபத்திரம் வரும், உபத்திரம் வரும் என்று அவர் சொல்றாரு. ஆனா அத நீங்க விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க மேற்கொண்டீர்களானா உங்களுக்கு என்ன வரும்? பொறுமை வரும். போடா நீயும் சுவிசேஷமும் என்று யாராவது அவங்க கதவை உங்க மூஞ்சில சாத்துனாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? வெளியே வாடா, அவனை சண்டை போட போறேன் என்று சொல்ல மாட்டீங்க. ஆண்டவரே, இவர்களை சந்தியும், தேவனே இவர் இந்த சகோதரனை சந்தியும், மனதை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பொறுமையோடு நீங்க போவீங்க. அல்லேலூயா. சபையில யாராவது உங்களை பார்த்து வேற ஏதாவது மனப்புண் படுத்துற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, இந்த சகோதரியை மன்னிங்க ஆண்டவரே, நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் மனசுல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்ன மன்னிச்சீங்க. ஏன்னா அங்க பாருங்க, நான் பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆளு, ஆனா நீங்க மன்னிச்சு பரலோகத்துக்கு நீங்க ஆளாக்குனீங்க. உங்க வார்த்தை சொல்லுது. இப்ப நான் எப்படி மற்றவங்களை மன்னிக்க முடியாம இருப்பேன்? நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே, அவங்களை நீங்க மன்னிங்க என்று சொல்லி நீங்க அவங்களை ஆசீர்வதிப்பீங்க. ஏனென்றால் உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும். அல்லேலூயா. பொறுமை என்ன கொண்டு வரும்? பரீட்சையை கொண்டு வரும். பரீட்சையும் இங்க தமிழ்ல, ஆங்கிலத்துல அது அழகா போட்டிருக்கிறது. It brings character. Character. You see, it puts over here that suffering produces endurance and endurance produces character. Character. பரீட்சையும் நீங்க போட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்துல கேரக்டர். கேரக்டர் சொல்லும் போது குணாதிசயம். என்னது? குணாதிசயம். குணாதிசயத்தை கொண்டு வரும். உங்களோட குணாதிசயம் மாறணும். Character will change. Your character will become Christ-like. ஆண்டவர் மாதிரி நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு துன்படுத்தி அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய மரத்தை அவர் மேல வச்சு, அவர் கல்வாரி மலை மேல ஏறி அவர் ஆணியை வச்சு அடிச்சு அவர் மேல தொங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இதாவே இவர்களே, இதாவே இவர்களே. அவர் 100% அவர் மனுஷனாக காணப்பட்டார். நம்ம ரத்தம் சிந்தனம் போலதான் அவரும் ரத்தம் சிந்தினார். நீங்க உபத்திரவத்தை உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க பொறுத்து கொண்டு நீங்க அதே நீங்க ஆண்டவரை உபத்திரவத்தை கொடுத்து நீங்க பார்க்காதபடி, உங்க சூழ்நிலை, மன பிரச்சனை, உங்களோட வியாதி இதெல்லாத்தையும் கொடுத்து பார்க்காதபடிக்கு இயேசுவை நான் யோக்கி பார்க்கிறேன். இந்த வியாதி ஆண்டவர் என்னை மேற்கொள்ளணும்னு அவர் நினைச்சானா பரவாயில்ல, எனக்கு பரலோக வாழ்க்கை இருக்குது. இல்லாட்டி ஆண்டவர் என்ன சாட்சியம் நிப்பாட்டுவாரு. இந்த பண பிரச்சனை என்னை மேற்கொள்ளணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா ஆண்டவர் சித்தம் நிறைவேறத்தக்க நான் பயப்பட மாட்டேன். ஆனாலுமே அவரால முடியும். எல்லாம் கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இது மாறும். அவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ கேட்பதற்கு முன்பாக உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்ப விசுவாசம் எங்க போனுச்சு? எப்போதும் பிரச்சனை 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 இருக்கிறதுனால பிசாசானவன் அதே கட்டுல உங்களை வச்சிருக்கணும். பிரச்சனை இருக்கட்டும், ஆண்டவர காரியத்தை நான் செய்யறேன், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பிரச்சனை காண போகும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனை ஓடி போகும். நீங்க பிரச்சனையை நோக்கி பாருங்க, உங்க கண்ணு, உங்களுடைய பலன் எல்லாமே பிரச்சனைக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பக்க துணையா தான் இருப்பான். ஆண்டவர் பக்க துணையா தான் இருப்பான். ஆனா நீங்க அந்த உபத்திரவத்தை நீங்க மேற்கொண்டீர்களானால் நீங்க பொறுமை இன்னும் அதிகமாக வரும். Don't worry.
ஆளுங்க சொல்லுவாங்க, என்னம்மா அப்பச்சோம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி கொண்டு இருக்க, நீ இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க. நீங்க சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்க, இயேசு என் கூட இருக்கிறாரு. யார் என் கூட இருக்கிறாரு? இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்க சமாதானப்படுத்துவீங்க. அது உங்க குணாதிசயத்தை பலப்படுத்தும். ஆண்டவர் போல நீங்க மாறுவீங்க. ஆண்டவர் போல நீங்க மாறும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை பெருகும். நம்பிக்கை பெருகும் பொழுது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது நீங்க கனி கொடுக்கிற மரமாக மாறுவீங்க. அல்லேலூயா. அதுதான் இங்க ரோமர் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் அருமையாக சொல்கிறாரு. அருமையாக சொல்கிறாரு. Now you understand, நம்ம அதை எங்கிருந்து வந்தேன் பார்த்தீங்களா இல்லையா? நம்மளுடைய அடையாளம், நம்ம எங்க இருந்தோம், இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம எங்க இருக்கிறோம், இனிமேலும் எங்க இருப்போம், நம்ம என்ன செய்யணும், அடுத்தது நம்ம அடுத்தது என்ன செய்யணும் என்றால் நம்ம ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க. ஆண்டவர் குறித்த காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்ப பாருங்க, பெந்தெகோஸ்த் நாள் அன்று என்ன நடந்தது? அக்கினிமயமான நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே வந்தாரு? சிஷ்யர்கள் மேல வந்தாரு. சிஷ்யர்கள் மேல என்ன நடந்தது? அவங்க அந்த அறையில ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் வெளியில ஓடி போய் சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. அறிக்கை செய்யும் பொழுது எத்தனை பேரு? 3000க்கு மேலான பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ண பிறகு எல்லாருமே ஹாலிடே மூடுக்கு போயிட்டாங்களா? அவங்க ஹாலிடே மூடுக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு திரும்ப ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருப்போம். இந்த சபை இங்க இருக்காது. ஆனா 3000 பேரு 30,000 பேரா மாறினாங்க. 30,000 பேரு 3 லட்சம் பேரா மாறினாங்க. 3 லட்சம் பேரு 3 கோடி பேரா மாறினாங்க. ஆனா உலகத்துல இன்னும் அநேகர் அதிகமான ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்களே. அவங்கள யாரும் போய் சந்திப்பாங்க? காபிரியல் தேவ தூதனா, மைக்கேல் தேவ தூதனா, இல்ல ஆண்டவர் மறுபடியும் ஒரு யோவா ஞானஸ்தானத்தை எழுப்ப போறாரா? யார் சந்திக்க போறாரு? யார் சந்திக்க போறாங்க இவங்க எல்லாரையும்? நீங்க தாங்க. ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது நீங்க தான். நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீங்க. வியாதியில யாராவது சிக்கி கொண்டு இருந்தாங்கன்னா, இருங்க நான் பாஸ்டருக்கு போன் அடிக்கிறேன். பாஸ்டர், ஹலோ. கை வச்சு நீங்க ஜெபிங்கள, கரம் வைத்து நீங்க ஜெபிங்கள. அந்த வல்லமை உங்களுக்கு இல்ல, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்ல, அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கு. அந்த வரங்கள் உங்களுக்கு இருக்கு, அந்த கனிகள் உங்களுக்கு இருக்கு, அந்த வல்லமை உங்கள் இடத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆனா நீங்க விசுவாசிக்கணுங்க. இயேசு என்னோடு இருக்கிறாரு. நான் கரம் வைத்து ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்துல, யார் நாமத்துல? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும் பொழுது அற்புத அதிசயங்கள் செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல, அந்த நேரத்துல அதிசயங்கள், அற்புதங்கள் தேவன் உண்டாக்குவாரு. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கொண்டு போறீங்களா அந்த செய்தியை? இப்ப நாளைக்கு எல்இடி முத மாசம் நான் இப்போ முத மாசம் இல்லை, 2 மாசத்துக்கு முன்னாடி 25 பேர் போறாங்க. நீ இப்போ போன மாசம் 30 பேர் போறாங்க. குட் இன்க்ரீஸ். நாளைக்கு நீங்க போவீங்களா? Will you go? ஏசாயா அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நான் யாரை அனுப்புவேன்? Who will I send? நான் யாரை அனுப்புவேன்? Who will I send? ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார். ஏன்னா அவருக்கு தெரிய ஒரு பதிலை காத்து கொண்டு இருக்கு. ஏசாயா சொன்ன, என்ன அனுப்புங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சென்ட் பால்ஸ் திருச்சபையிலிருந்து வந்தேன். சென்ட் பால்ஸ் திருச்சபையில நான் ஒரு வாலிபனாக வளர்ந்தேன். அதே சபையில நான் ஒரு போதகராக இருந்தேன். ஆண்டவர் என்னை வழி நடத்தி அபிஷேகித்து என்னை அந்த சபையில் ஒரு போதகராக மாற்றினாங்க. ஒரு சாட்சி நான் பகிர்ந்து கொள்றேன். நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முன்பாக நான் இந்த இடத்துல ஒரு போதகராக இருக்கிறேன். ஆனா நீங்க வீடு திரும்பும் பொழுது ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு நீங்க தானே போதகர். வார்த்தையை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க தானே.
இந்த வார்த்தையை நீங்க அவங்க கிட்ட கொடுத்து நீங்க இன்று அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த பரலோக வாழ்க்கை, அந்த நித்திய நம்பிக்கை அவங்க இடத்துல கொண்டு வர போகிறது நீங்க தானே. இப்ப நீங்களும் போதகர்கள் இல்லையா? அப்போஸ்தலர்கள் இல்லையா? அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். அப்போஸ்தலத்தை கிரேக்க மொழியில சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்களும் தானே. ரூபஸ், you are an apostle, man. You are an apostle. Sister Sham, you are an apostle. Brother Bala, you are an apostle. Brother, நீங்க ஒரு apostle, brother. Every one of you are apostles. To go out there and give the good news. சபை வளர்றதுக்காக நான் சொல்லுங்க. நான் எங்க போய் இந்தியர்களை தேடுவேன்? சீனங்க மனிதர்கள் இல்லையா? அவங்க கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? டோன்ட் பி இன்வர்ட் லுக்கிங். நான் தமிழங்களை தான் பார்த்து பேசணும். என் சபை வளரணும், ஆண்டவருடைய சபை வளரணும், ஆண்டவருடைய ராஜ்யம் வளரணும். மொழி இனம் கிடையாது. அவங்க மனிதர்களாக இருந்த போதும் தயவு செய்து உங்க நாய்க்குட்டி கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லாதுங்க. அதுக்கு ஒன்றும் புரியாது. மனிதர்கள் கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு புரியும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவருக்குள் வருவாங்க. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவாங்க, உண்மையும் ஊத்தமும் உள்ள என்னுடைய ஊழியக்காரனை, என்னுடைய ஊழியக்காரியை வா வா என்று அவர் சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக எப்படி காத்திருக்கணும் தெரியுமா? Where's that fire? We must have that fire. அந்த அனல் இருக்கணும் நமக்கு. ஏன்னா இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வருகிற நேரமாக இருக்குது, ஒரு காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். கோணலானவைகள் எல்லாம் நேராக மாறக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. கருடான பாதைகள் செவ்வையாக மாறக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை நம்ம இருக்கிறோம். So do not be dismayed. எனக்கு வியாதி, எனக்கு பிரச்சனை, என்னால் நடக்க முடியல, எல்லாம் உங்களால எல்லாமே முடியும். ஏன்னா ஆண்டவர் உங்கள் இடத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்க பலவீனமாக இருந்தாலும் நீங்க பலசாலிங்க. நீங்க பலசாலிங்க. ரோமர் அதிகாரத்துல பவுல் இதான் சொல்றாரு. அவர்னாலதான், அவர் மரித்தனாலதான், யாரோ நம்ம கிட்ட அந்த சுவிசேஷத்தை சொன்னதுனாலதான், நம்ம விசுவாசித்தோம். அதனால நம்ம இன்று நீதிமான்களாக மாறினோம். நீதிமான்களாக வாழணும் சுலபமான காரியம் இல்லை. உபத்திரவம் வரும், தொல்லை, கஷ்டங்கள், வியாதிகள் வரும். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மேற்கொண்டார். He has overcome. இந்த உலகத்தை அவர் மேற்கொண்டுட்டார். நீங்க விசுவாசமா இருக்க, விசுவாசமா அந்த உபத்திரவத்தை நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, இன்னும் அதிக பொறுமையா இருப்பீங்க. அந்த பொறுமை உங்க குணாதிசயத்தை மாற்றும், வல்லமையா மாறுவீங்க. விசுவாசத்தில் நீங்க இன்னும் வளருவீங்க. ஜெப வீரர்களாக மாறுவீங்க. அப்போஸ்தலராக அனுப்பப்படுவீங்க. நீங்க பெரிய கனி கொடுக்கிற மரமாக மாறுவீங்க. அப்ப இந்த சபை என்னங்க, புது சபையில 2 செஞ்சுரியில இடமே பத்தாத அளவுக்கு ஆட்களும் குமிஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த சபையில அற்புதங்கள், அதிசயங்கள் ஆண்டவர் செய்கிற ஒரு சபையாக மாறும். ஏன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்களே, நீங்க விசுவாசிக்கிறீங்களே. என் விசுவாசம் இல்ல, பாஸ்டர் லாரன்ஸோட விசுவாசம் ஒன்றே இல்லைங்க. நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாருங்க, பெரிய காரியம் செய்வாரு. உங்களிடத்தில் இந்த வார்த்தை நான் இன்று கொடுக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதே விசுவாசத்தினால் இந்த நீதிமான் மற்றவர்களையும் பிழைக்க விடுவான். அது உங்க கையில தான் இருக்கு.
So the choice is yours. நல்ல பிரசங்கம் ஆண்டவர் பாஸ்டர் கொடுத்தாரு, ஓகே வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம தூக்குவோம். இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே இன்று சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நாங்கள் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே, உமக்காக ஓடணும் என்று நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்று அந்த முடிவை நீங்க எடுங்க. இங்க பாருங்க, இந்த வருஷ கடைசியில நம்மளுக்கு 50க்கும் மேலாக ஆண்டவர் என்ன ஞானஸ்தான ஆட்களை கொடுப்பாங்க. 50க்கும் மேலான ஆட்கள் வந்து திரைப்படத்தில் எடுப்பாங்க. மறுபடியும் ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸா மாறும். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு ஆராதனை 2 ஆராதனைகளா மாறும். சனிக்கிழமை ஆராதனைக்கு நமக்கு சொந்தமான மியூசிஷியன்ஸ். நான் வந்து சனிக்கிழமை வந்து எங்க கிளம்ப சொல்லாடி இங்க வந்து பிரசங்கம் பண்ண தேவையில்லை. கைப்பிரதிகள் எல்லாமே செட் ஆகும். ஏன் சொல்லுங்க, சட்டர்டே நைட் நமக்கு சண்டே ஸ்கூல், சாட்டர்டே ஸ்கூல், சண்டே ஸ்கூல் அங்கே இருக்கும் பிள்ளைங்களுக்காக. ஏன்னா உட்கார இடம் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தை நீங்க செயல்ல காட்டுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிப்போம்.